காரணம் வந்து 2026 நீட் வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்சியோட மதிப்பீட்டு முறைகேடுகள். அப்புறம் கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா, அதுதான் அக்கௌண்டபிலிட்டி. அங்கே ஜூலை 21 போராட்டத்துக்கு வந்து ஆதரவாக களமிறங்கின ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வந்து எவ்ரி சிங்கிள் மூமெண்ட்டு அது வந்து சொல்லும் போது இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் இஸ் அ பியூர் மோட்டிவேஷ்னல் மெட்டீரியல் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி இந்தியாவுக்கு யங்ஸ்டர்ஸும் கூட இருக்கலாம், ஆனால் பியூராக அவரும் ஒரு சார். அடுத்தபடியாக அதிமுகலேருந்து ஜூன் மாதம் நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க, நிறைய பேர் ஆள் கூட்டிகிட்டு வந்து சேர்ந்தாங்க. ஸோ இப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ரோல், முக்கியமான ரோல் தருவாங்களா? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்ஸ் டைம் ஸ்டாப் வித் சந்தோஷ் ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் பத்திரிகையின் எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் திரு சிபி நவீன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். எப்படி இருக்கீங்க? ஆல் குட், தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து இப்போது கரண்ட்டாக ஒரு ஃபயரில் இருக்க ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா சார், டிவிக்கே விசிகேக்குள்ளே என்ன நடக்குது? திருமாவளவன் வந்து இப்போ ஒன்று பேசுகிறாரு, அப்புறம் இன்னொன்று ஒன்று பேசுகிறாரு. ஸோ கூட்டணி முறிஞ்சால் யாருக்கு அது பாதிப்பாக இருக்கும் சார்? சந்தோஷ், முதல்ல வந்து ஒரு விஷயம், இது வந்து மோதல்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு வந்து போர்டு போட்டு சொல்கிற அளவுக்கு இன்னும் வரல. அதாவது ஒரு விளம்பரம் மாதிரி சொல்கிற அளவுக்கு இது வரல. ஆனால் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சத்தம் கேட்குது, அது உண்மை தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இப்போ நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14 வாக்கில் திருமாவளவன் வந்து ஒரு பெரிய குண்டு போட்டார். அவர் என்ன சொன்னார், ஐஎன்டிஐஏ கூட்டணியில் திமுகவும் தாவேகாவும் 2 பேருமே இடம்பெறணும் அப்படின்னு சொன்னதாக நமக்கு பார்க்க முடியுது. ஸோ இந்த கேரளா மேற்கு வங்கம் மாதிரி மாநிலத்தில் வந்து எதிரி, தேசியத்தில் வந்து தோழர் என்ற ஒரு ஃபார்முலா அது. ஸோ திமுக வந்து உடனே வந்து நோ தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம இதை இப்படி பார்க்கலாம். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 2 கல்யாண வீட்டுக்கு ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிசு வாங்கிட்டு போகிற மாதிரி ஸோ ஒரு பிளான் போடுறாரு அவர், அப்படி வச்சுப்போம். சரி, ஆனால் 2 வீட்டுக்காரங்களும் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எந்த வீட்டு பக்கம் அப்படின்னு கேட்டுடுறாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு தர்மசரம். அங்கே போயிட்டு நம்ம சொல்ல முடியாதுல்ல, ஒன்று மாப்பிள்ளை பக்கம் இல்லை பொண்ணு பக்கம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ அந்த நிலைமை தான் இப்போது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா விசிகேவோட ஆளூர் ஷானவாஸ் வந்து பார்த்தா தமிழ்நாட்டை பாஜக மறைமுகமாக ஆளுதுன்னு ஒரு பேட்டி கொடுத்தது ஒரு தனி சர்ச்சையாக நம்ம பார்க்க முடியுது. அது இன்னும் ஒரு விவாதத்திலே வந்து இருக்குது அந்த ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து கிளைமாகவே நம்ம வச்சுக்கலாம் அந்த விஷயத்தில். இப்போ உங்கள் மெயின் கேள்வி, முறிவு வந்தால் யாருக்கு சிக்கல்? ஸோ டேட்டாவை பாருங்கள். சட்டசபையில் தாவேகா 107, கூட்டணி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 5, சிபிஐ 2, சிபிஎம் 2, விசிகே 2, ஐயுஎம்எல் 2, சுயேட்சை 1, சேர்த்து 121. ஸோ மெஜாரிட்டிக்கு தேவை 118. விசிகேவோட 2 எம்எல்ஏ வெளியே போனாலும் 119 இருக்கும். வெரி குட். ஸோ அரசு விழுமா? இல்லை. ரைட், உங்கள் கேள்விக்கு பதில் கிடச்சிதா? ஸோ அதனால் எண்கள் அடிப்படையில் தாவேகாவுக்கு உடனடி ஆபத்து இல்லைன்னு கிடையாது, எப்போவுமே ஆபத்து கிடையாது. இல்லை, ஃப்ளோர் டெஸ்ட்லேயுமே 145 ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது அப்போது அது ஒரு மாசினாக வந்தது. வந்தார், எஞ்சி நின்னார் அவர் அந்த கட்சி என்னாச்சுன்னு தெரில, அவங்க ஆட்கள் நானாக தெரில. ஆனால் விசிகேக்கு மாநிலத்தில் தாவேகா அரசில் வந்து பார்த்திங்கன்னா பங்கு, தேசியத்தில் வந்து ஐஎன்டிஏ கூட்டணி. ஸோ 2யுமே வந்து ஒரே நேரத்தில் பிரித்து நிற்கிறது கயிறு மேல் நடக்கிற ஒரு வேலை தான் உண்மையை சொல்லணும்னா. அதனால் சிக்கல்னு பார்த்தா இப்போதைக்கு அது விசிகா பக்கம்தான். தாவேகாவுக்கு இருக்கிற ஒரே கவனம் கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசுகிற கம்யூனிகேஷனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அது நடந்தால் இந்த சத்தம் எல்லாம் அடங்கிடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே தாவேகா அரசுக்கு கிடையாது. மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். மக்கள் ஹாப்பியாக இருக்காங்க, மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் வந்து கோயம்பேடுக்கு போனால் கூட கொண்டாடுறாங்க. என்னம்மா எவ்வளோ கூட்டங்க, எவ்வளோ கூட்டம், ஒன்றும் புரியல எனக்கு. ஸோ போலீஸ்காரங்களாம் அந்த பந்தோபஸ்து நிற்கிறவங்களாம் வந்து வெக்கப்படுறாங்க, இன்ஸ்பெக்டர்லாம் வெக்கப்படுறாங்க, விஜய் அப்படின்றாங்க. அந்த கிரேஸ்லாம் இன்னும் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகிறது நம்மளால் பார்க்க முடியுது ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான். அதில் வந்து இது உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், தெளிவாக பதில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சார். ஸோ அடுத்தபடியாக வந்து டிஎம்கே வச்ச நிறைய ஸ்கீம்ஸோட பேரை வந்து டிவிகே அரசு வந்து மாற்றிட்டு வராங்க. ஸோ இது என்ன காரணம் சார்?
சி அடுத்தது வந்து இப்போ முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் ஆயிடுச்சு. ஸோ திமுக பக்கம் இருந்து இது பெயர் மாற்று அரசுன்னு டிகேசி இளங்கோவன் கிண்டல் அடிக்கிறாரு. சரிங்களா? ஏன் இந்த ஸ்டெப்? அதாவது சந்தோஷ், இங்கே 2 பக்கமும் நம்ம பார்க்கணும். ஜூலை 22 அன்னைக்கு அரசாணை வந்துச்சு, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வந்து இனி பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட முக்கியமான விஷயம், திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருந்ததை இப்போ 8ஆம் வகுப்பு வரை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போது செப்டம்பர் 17 முதல் அமலுக்கு வந்து அது வருது. ஸோ மகளிர் விடியல் பயணம் அப்படின்றது மகளிர் பயணம்னு மாறினதாக சில பேருந்தில் வந்து டிஸ்பிளே தெரிஞ்சதும் நம்மளுக்கு செய்தியாக வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ திமுக சொல்கிறது பெயர் மட்டும் மாற்றுறாங்கன்னு. சரி, அப்படியே எடுத்துக்குவோம். ஆனால் ஒரு நிமிஷம், அந்த பெயர் என்ன? இப்போ முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அதாவது எந்த முதலமைச்சர் வந்தாலும் அவர் பேரில் ஒட்டிக்கிற ஒரு பெயர் அது இல்லையா? ஸோ இப்போது மாற்றின பேர் என்ன? காமராஜர். ஆமாவா இல்லையா? ஸோ இப்போ பள்ளிக்கூட உணவு திட்டத்தோட அசல் ஒரிஜினல் தலைவர் யாருங்க? பெருந்தலைவர் காமராஜர். ஸோ தன் பேரை போட்டுக்காமல் ஒரு வரலாற்று தலைவர் பேரை வந்து போட்டால் அது செல்ஃப் ப்ரொமோஷனா இல்லை டீ ப்ரொமோஷனா? யோசிச்சு பாருங்களேன். இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்ச மாதிரி கலைஞர் கக்கூஸ், ஓகேவா? நான் சொல்கிறேன், கலைஞர் போஸ்ட் பாக்ஸ், கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர், இந்த மாதிரி என்ன கருமாந்திரம் நம்ம வைக்கிறோமோ அதெல்லாம் வந்து வைக்கலையே இவங்க. அதான் ஒரு பயங்கர ஒரு வைரல் மீம்ஸ் நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். கலைஞர் பிளாட்ஃபார்மு, கலைஞர் கக்கூஸ்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒருத்தவங்க சொன்னது வைரலாக போச்சு. அவர் அப்படி பண்ணலையே. ஒரு கரெக்டான விஷயம். ஆனால் நேர்மையான ஒரு விஷயமும் நம்ம சொல்லணும். பெயர் மாற்றம் மட்டும் ஹெட்லைன் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம்ங்கிற உண்மையான கண்டென்ட் கீழே வந்து போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதாவது இவங்க பெயர் மாற்றினாங்க, அந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் அது விரிவாக்கன்றது அது நடக்கணும். நம்ம அதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அரசு அந்த விரிவாக்கத்தை எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ சரியாக கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னு தான் இப்போ நம்ம வந்து கேட்கணும். செப்டம்பர் 17 தேதி குறித்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்கலைன்னா நம்ம இதே ஷோவில் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஸோ நடந்தால் பாராட்டுவோம், தப்புனா தப்பு, இல்லைங்க பேரை மட்டும் மாற்றினீங்களேங்க காமராஜர்னு சொல்லிட்டு, இல்லைங்க இன்னும் போடலையாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை சந்தோஷ். தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணுமோ அது கரெக்டாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து செஞ்சுருவான்னு நினைக்கிறேன். இது சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவாக இருக்குது தெரியுமா அந்த வைப். இதுக்கு முன்னாடி இந்த பம்மல் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் தெரியுமா, அந்த கமலஹாசன் அந்த கல்யாணன்ற வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறது கூட இப்போ இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா வன்மம்லாம் கிடையாது. நம்ம மக்களுக்கு செஞ்ச துரோகம், மக்கள் அவங்க அந்த ஆட்சினால் பட்ட அந்த கஷ்டங்கள், அதனால தான் வந்து அவ்வளோ ஒரு கோபம் வலி நம்மளுக்கு இருக்குது. இப்படி ஒரு கொடுமையான ஆட்சியை, கேவலமான ஆட்சியை பண்ணிவிட்டு தைரியமாக வந்து தூக்கி சுற்றிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு. வி ஷுட் சப்போர்ட் திஸ் கவர்மெண்ட். உண்மையாகவே மக்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டாக நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா தப்புன்னு சொல்கிறோம், ரைட்னா ரைட்டுன்னு சொல்கிறோம். ஆஸ் ஆஃப் நவ் த கவர்மெண்ட் ஸோ ஃபார் ஸோ குட். ரொம்ப சூப்பராக ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து சப்போர்ட்டாக நிற்கிறது நம்மளுடைய கடமை. சரிங்களா? ஏன்னா வரலாற்று நடக்காத விஷயங்கள்லாம் தமிழ்நாடு நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஊழல், லஞ்சம் கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் காசு கொடுத்தா வாங்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. நடக்குமா? சாத்தியமா? இந்த ஒரு விஷயம் போதும் பேசலாம். பட் அது நம்ம டாபிக்ல இல்லை, உங்கள் கேள்வியும் இல்லை. அவ்வளோதான். சொல்லுங்கள் சார். அடுத்தபடியாக டெல்லியில் நடந்த ப்ரொட்டஸ்ட் பற்றி, அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? அது கரெக்டாக இல்லை அவர் என்ன சொல்ல வந்தார்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன். இது ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம் சந்தோஷம். சுருக்கமாக டைம்லைன் நான் சொல்கிறேன். ஜூன் 6 முதல் ஜூலை 25 வரை கிட்டத்தட்ட 50 நாட்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து மாணவர் அமைப்புகள் தொடர்ந்து போராடினாங்க. ஸோ காரணம் வந்து 2026 நீட் வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்சியோட மதிப்பீட்டு முறைகேடுகள், அப்புறம் கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா, அதுதான் அக்கௌண்டபிலிட்டி. அங்கே ஜூலை 21 போராட்டத்துக்கு வந்து ஆதரவாக களமிறங்கின ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வந்து டெல்லி போலீஸால் வந்து தடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூலை 22 நம்மளுடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எக்ஸில் வந்து நேரடியாக எழுதினார், நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் போராடும் இளைஞர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டார். ஸோ அதோடு சேர்ந்து தாவேகாவோட நிலைப்பாட்டையும் ரிப்பீட் பண்ணார். என்னன்னு, நீட் முழுசாக ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்றத அவர் சொன்னார். ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழக முதல்வர் ஒருத்தர் டெல்லியில் நடக்கிற தேசிய அளவிலான மாணவர் போராட்டத்துக்கு இவ்வளவு நேரடியாக இவ்வளவு வேகமாக குரல் கொடுத்தது, அதை வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதே மாதிரி வாக்கு அரசியல் இல்லாமல் எங்கள் ஸ்டாண்ட் இதுதான், மாறாதுன்னு சொன்னதும் ஒரு விஷயம். நாடாளுமன்ற அந்த வளாகத்துக்குள்ளேயும் நேற்று திமுக எம்பிக்கள் வந்து பார்த்திங்கன்னா நீட் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாங்க. அதாவது இந்த விஷயத்தில் தமிழ்நாடு முழுசுமே கிட்டத்தட்ட ஒரே பக்கம் நிற்கிதுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது அபூர்வமான ஒரு ஒற்றுமைன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுவும் ஒற்றுமை இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஸோ இளைஞர்களோட வழிக்கு தமிழகம் கொடுத்த பதில் இதுதான் அந்த 50 நாள் போராட்டத்தோட தமிழ்நாடோட அத்தியாயம் இது. சரிங்களா? ஆனால் இது வந்து நம்ம முதல்வர் விஜய் அதை தாண்டி வந்து இங்கேருந்து அவர் டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் முன்னாடி உட்காந்து ஒரு டெல்லிக்கு போகும்போது இதை பற்றி விரிவாக வந்து நூனி சேரில் உட்காந்து லைட்டாக முன்னாடி வந்தால் டபால்னு கீழே விடுற அளவுக்குலாம் உட்காரல. தைரியமாக தெம்பாக கெத்தாக கோட் ஷூட் போட்டு உட்காந்து நம்ம நீட்டை பற்றியும் இந்த வந்து மாநில பட்டியலுக்கு வந்து இந்த கல்வியை மாற்றணும் அப்படின்றத பற்றியும் நம்ம தமிழ்நாடோட முக்கிய பிரச்சனைகளை பற்றியும் அவங்க தைரியமாக பேசியிருக்காரு. நீ போனால் உன் பிள்ளைக்கு என்ன பண்ணலாம், உன் மச்சானுக்கு என்ன பண்ணலாம், உன் காசை எப்படி காப்பாற்றிக்கலாம், எப்படி கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சுக்கலாம், எப்படி ஜெயிலுக்கு போகாமல் தப்பிக்கலாம்னு மட்டும் தான் நீ பேசின வருவா. போன ஆட்சியில் மக்களுக்காக ஒரு முழுமையாக டெல்லியில் உட்காந்து பிரதமர் முன்னாடி பேசி வந்திருக்காரு. இதெல்லாம் தனி கதை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே. அதுவும் இல்லாமல் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவன் வீடு திறந்துருக்கும், எப்போ உள்ளே பூரலாம், உள்ளே பூந்து எப்படி கதவை சாத்தலான்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் நீட்டு தான் வந்து போராட்டம். பேன் நீட்டுன்றது போராட்டமே கிடையாது. இதை டெல்லிக்காரனே கேட்கல. போராட்டத்தை எவன் ஆரம்பித்தானோ அவன் கேட்டதே வேறு. நீ உன் சௌரிய கூந்தலுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு ஜென்சி டிஎம்கே பனியில் போட்டு ஆட்டோவில் ஷேர் ஆட்டோவில் ஜூலியை கூட்டணும் வந்துட்டு ஒரு போது கற்று விட்டுன்னு தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு அவன் சொல்லி அமுச்சு விட்டான். மரியாதை இந்த மாதிரி டீச்சர்லாம் போட்டு அழிச்சு போச்சு அப்படின்ட்டான். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கேவலமாக அரசியல் அதான் உங்களுக்கு புரியுதா, எப்போ எந்த நேரத்தில் எப்படி நுழைஞ்சு ஒரு கேவலமாக அரசியலை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறது மட்டும்தான் சாவர வரைக்கும் திமுகவோட நோக்கம். அவனுடைய எண்ணமும் சிந்தனையும் என்னைக்கும் அது மாற போகிறது கிடையாது. சரியா? அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம சரி பண்ணவே முடியாது. சிம்பிளி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. அதனால் வந்து இந்த வாட்டியும் எதையாவது முயற்சி பண்ணலான்னு வந்து முயற்சி ஏதோ பண்ணி பார்த்தாங்க. அதை வந்து மாணவர்களும் புரிந்து கொண்டார்கள், மக்களும் புரிந்து கொண்டார்கள். நீங்கள் பயங்கரமாக நடிக்கிறீங்க, அப்பட்டமாக போய் சொல்கிறீங்க, நீங்கள் போராட்டத்தோட நோக்கத்தே மாற்றி இதை அரசியலாக்க பார்க்குறீங்க, வெளியே போங்கடா நான் ஏன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்க. மக்கள் சொன்னது, நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தது. அசிங்கமாக இன்னும் எவ்வளோ பேசுனாங்க, நம்ம வெளில சொல்ல முடியாது. இதான் வந்து முதல்வர் என்ன பண்ணார், சரியா, மற்றவங்க என்ன பண்ணாங்கன்றது அவங்க சேர்த்து சொல்லிடுறேன். சார், அடுத்தபடியாக இப்போ ஜூலை 23 வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ மக்களோட மனநிலை என்ன சார், ஜனநாயகன் முன் ஜனநாயகன் பின், அதை வந்து அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? சந்தோஷ், இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷன். ஆமாம், உலகத்திலேயே ஒரு மாநிலத்தோட முதல்வரோட கடைசி சினிமா தியேட்டரில் ஓடுது. இது எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவர் பண்ண சட்டசபையில் பண்ண அந்த போஸ்டை வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டு இந்த டைட்டிலுக்கான எவன் ரீமேக் பண்ணுறானோ அவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணாங்க. அதை பற்றி பேசும்போது கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா 200% நம்ம முதல்வர் வந்து ஐ எம் நாட் அ விஜய் ஃபேன், டு பி வெரி ஆனஸ்ட். நம்ம சிஎம்ன்றது அது வேறு பார்ட்டி. இப்போ நீங்கள் படத்தை பற்றி கேட்கும் போது நான் அந்த ஜோனுக்கு வந்துடணும், ஓகேவா? ஏன்னா நான் விஜய் ஃபேன் கிடையாது. நாங்கள் வந்து பார்த்தோன்னா நான் வந்து அஜித் ஃபேனு, எனக்கு சிம்பு பிடிக்கும். நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் படம் வரும்போது அடிச்சுப்போம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், ஓகேவா? ஆனாலும் கூட நான் ஃபஸ்ட் ஷோலாம் போகல. நான் வந்து நேற்று தான் படம் பார்த்தேன், ஓகேவா? நேற்று தான் படத்துக்கு போனேன், நேற்று தான் பார்த்தேன். இந்த ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம நேற்று பார்த்தேன் படத்தை. ஸோ நம்ம பார்க்கும்போது லிட்ரலி அந்த டைட்டில் கார்டை பார்க்கும்போது நம்ம வந்து விஜய் சாருக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கோம், ஆரம்பத்தில் பேசியிருக்கோம், ஒரு மாற்றத்துக்காக பேசியிருக்கோம். நம்ம டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ண குற்றங்களை நம்ம வந்து எவ்வளோ பேசியிருக்கோம். இந்த எலெக்ஷனுக்காக நம்ம எவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சின்ன பார்ட்டாக நம்ம இருந்திருக்கோமே, இவர் சிஎம் ஆகிறதுக்கு நம்ம ஒரு சின்ன பார்ட்டாக இருந்திருக்கோமே, ஒரு சின்ன டாட் அப்படின்னு வச்சுக்கலாமே. அது நம்ம அறியாமையே வந்து மற்றவங்க பார்க்க நமக்கு அது ஒரு கூஸ் பம்ப்ஸ். எனக்கே வந்து அந்த ஒரு ஃபீல் இருந்ததுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
அவங்க கூடயே 30 வருஷமாக ட்ராவல் பண்ணி அவங்க கூடயே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருந்து எல்லாம் போய் பார்க்கறது மினிஸ்டரு எம்எல்ஏ தான். அவங்களாம் தெரியவே தெரியாதுங்க. அவங்களாம் மினிஸ்டர் அவங்களாம் தெரியாது, அவங்களுக்கு எம்எல்ஏ அவங்களாம் தெரியாது அவங்களுக்கு. அப்போ அவங்களாம் எப்படி இருக்கும்? எனக்கே ஒரு ஃபீல் அப்படி இருந்ததுங்க. சரியா, நான் எனக்கே கூஸ் பம்ப்ஸ் தான் டைட்டில் கார்டு பார்க்கும்போதும் சரி, அந்த லாஸ்ட்டில் வந்து பார்க்கும் சரி. ஆனால் ஒரு மோஸ்ட்லி ஆனால் ஒரு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கும்போது அந்த சிஎம் ஃபீல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு அந்த பழைய அந்த அது எனக்கு அப்போ மறந்தே போயிடுறேன். அப்போப்போ நான் வந்து ஞாபகப்படுத்துறேன், ஐயோ நம்மளோட சிஎம்ல இவர் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை இது. நான் வந்து பார்த்தது இதுதான் நம்ம சிஎம்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். அப்போ நம்ம அவர் எப்படி பார்க்குறோம், அந்த ஒரு அவர் விஜய்னா விஜய் அந்த ஸ்க்ரீனில் இளைய தளபதி விஜய். ஸோ சரியான மூமெண்ட்டு. டேட்டா வைஸ் பார்க்கணும் அப்படின்னா 500 கோடி பட்ஜெட்டில் கேவிஎன் ப்ரொடக்ஷனோட தயாரிப்பு இது. அட்வான்ஸ் புக்கிங் திறந்த சில மணி நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா 6.7 crores. ஸோ ஃபஸ்ட்டு டேல வந்து உலக அளவில் வந்து 90 crores மேலே வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டாங்க. ஸோ ஒரு ட்ராக்கிங் நிறுவனம் இந்தியாவில் வந்து கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா 48.27 crores வந்து சொல்லுச்சு அவங்கள இது. ஸோ 4 நாள் முடிவில் வந்து உலக அளவில் 210 கோடிக்கு மேலே, அதாவது ஞாயிறு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 24 கோடி நம்ம கேள்விப்பட்டோம் இந்த சண்டே மட்டுமே. ஸோ இது டேட்டா. ஸோ தயாரிப்பு நிறுவனம் இன்னும் அஃபிஷியலாக வந்து வசூல் போஸ்டர்லாம் இன்னும் போடல. ஸோ கோட் படத்துக்கு மறுநாளே வந்து 126 கோடி போஸ்டர் வந்துச்சு ஆக்சுவலாக. இப்போ அமைதி. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை முதல்வாக இருக்கிறவர் படத்துக்கு வசூல் விளம்பரம் போட்டார்னா அது சரியாக இருக்குமா, ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் ஆயிடலாம். ஸோ அல்லது இல்லைன்னா கணக்கு இன்னும் ஆல்டிங் லெவலில் இருக்கா, இதை பிடிச்சிட்டு போய். ஏன்னா அங்கே நாங்கள் விஜய் சார் அப்போ இளைய தளபதி, இப்போ நம்ம சிஎம்ல. ஸோ அதை நம்ம என்கரேஜ் பண்ணி கணக்கெல்லாம் போட்டு எவ்வளோ கிராஸ்ன்னு சொல்ல 500 கோடின்னு சொல்ல முடியாது, அது சிக்கலாக வரும். ஆனால் எதுவாக இருந்தாலும் அது படம் எல்லாத்தையும் இன்னும் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லாமே ஒயிட்டில் தான் இருக்கும், அதனால் நம்ம ஓப்பனாக நம்ம சொல்லலாம். ஸோ மக்கள் மனநிலை பற்றி நீங்கள் கேட்டீங்க. சொல்லணும்னா படத்துக்கு முன்னாடி ஒரு பக்கம் ரசிகர் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் முதல்வர் சினிமா பார்க்க போகிறாருன்னு எதிர்க்கட்சி வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ரிலீஸ் அன்னைக்கு அடையார் இயல் இசை கல்லூரி திரையரங்கில் வந்து சிஎம் வந்து படம் பார்த்தார் பேசிக்காக. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொண்டாட்டம் உங்களுக்கு தெரியும், ஓவராக போகாமல் ஆட்சி வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்என்சியோட ஆய்வு கூட்டம், அப்புறம் மேகதாது கடிதம்னு வந்து பார்த்திங்கன்னா அரசு இயங்கிட்டு தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நடிகர் விஜய்க்கும் முதல்வர் விஜய்க்கும் நடுவில் ஒரு தெளிவான கோடு போட்டு அவர் நடந்துக்கிறது தான் இந்த ஒரு வாரத்தோட முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ கடைசி படம் முடிஞ்சாச்சு, இனி ஃபுல் டைம் முதல்வர் தான். ஸோ மக்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்றத்தை வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் சந்தோஷம். அதாவது இது கடைசி படம் 3 வருஷம் 2 வருஷம் உழைப்பு. இதை வந்து அவர் உண்மையாகவே கொண்டாடலாம். மேபி இதுதான் அவருடைய கடைசி மூமெண்ட்டாக இருக்கும், அவரே அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பாருங்கள் லைலாமணி சொல்லியிருப்பார், படம் இப்போ வந்தால் வெறும் தளபதி, படம் லேட்டாக வந்தால் தமிழ்நாடு முதலமைச்சர்னு அந்த மனுஷன் என்ன சொல்ல நடக்குது உண்மையாகவே. அதெல்லாம் அப்போ நம்ம சிரிச்சிருப்போம், கேலி பண்ணியிருப்போம், என்ன இப்படி பேசலாம்னு சொல்லி திட்டிருப்போம். ஆனால் நடந்துருச்சு. அதே படம் முன்னாடி வந்திருந்தா அவர் நார்மலாக எப்பவும் போல எங்கேயாவது போய் விஐபி ஷோ பார்த்துருப்பாரு. இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ எஸ்கான்னு உட்காந்து இஸ் என்ஜாயிங் எவ்ரி சிங்கிள் மூமெண்ட்டு. அது வந்து சொல்லும் போது இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் இஸ் அ பியூர் மோட்டிவேஷ்னல் மெட்டீரியல் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி இந்தியாவுக்கு யங்ஸ்டர்ஸும் கூட இருக்கலாம், ஆனால் பியூராக அவர் ஒரு மோட்டிவேஷ்னல் மெட்டீரியல் தான், நிச்சயமான ஒரு மோட்டிவேஷன் மெட்டீரியல் தான். அவரை பார்க்கும்போது எங்கேருந்து எங்கே அப்படின்லாம் பார்க்கும்போது அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்ற ஒரு எல்லாருக்குமே வரலைன்னா ஒரு மனுஷனே கிடையாது. ஸோ அடுத்தபடியாக பெரம்பூரில் வந்து அவங்க டிவிக்கு ஆஃபீஸ் வந்து திறக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து ஒரு சின்ன அதில் ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு சந்தோஷம். இங்கே முதல்ல ஒரு தவறான புரிதலை வந்து நம்ம சரி பண்ணிடுவோம். இது வந்து தலைமை அலுவலக மாற்றம் இல்லவே இல்லை. தாவேகா தலைமை அலுவலகம் பனையூரில் தான் இருக்குது, அது எங்கேயும் போகலை. அது முதல்ல நம்ம தெளிவு பண்ணிடலாம். பெரம்பூர் ஆஃபீஸ் அதான் நான் சொல்கிறேன். ஜூலை 13 அன்னைக்கு சிஎம் விஜய் திறந்தது பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகம். சரியா? ஸோ வியாசர்பாடி சர்மா நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் பழைய கட்டிடத்தை ரெனோவேட் பண்ணி நவீன மக்கள் சேவை மையமாக மாற்றிருக்காங்க. ஸோ பெரம்பூர் எம்எல்ஏ சி ஜோசப் விஜய்னு போர்டு வந்து பார்த்திங்கன்னா
போர்டு வந்து அங்கே இருக்கும், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ 10 பேர் ஸ்டாஃபு தினமும் வந்து மனுக்கள் வாங்க, அப்புறம் பரிசீலனை பண்ணுறது, அப்புறம் அரசு துறைகளோட ஒருங்கிணைஞ்சு நடவடிக்கை எடுப்பாங்க அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சிசிடிவி கம்ப்யூட்டர் சிஸ்டம்மு சிஎம் தொகுதிக்கு வரும்போது தங்குறதுக்கு ஒரு தனி அறை, ஃபுல் செட்டப் அங்கே. ஓகேவா? ஸோ அதோட வந்து ஒரு மெயின் ஹைலைட் பார்த்தீங்கன்னா அந்த ஜனசேவன வேதின்னு ஒரு மொபைல் ஆப். ஸோ பெரம்பூர் மக்கள் நேரடியாக ஃபோன்லேயே குறைய வந்து சொல்லலாம், ட்ராக்கும் பண்ணலாம். ஸோ ஏன் இது முக்கியம்னா, ஒரு உண்மையை சொல்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் தாவேகா தேர்தல் அலுவலகம் வந்து மூடியே கிடக்குன்னு எதிர்க்கட்சிகள் வந்து கிண்டல் அடித்தாங்க. அது செய்தியாகவும் வந்து ஆச்சு, நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போது அதே பெரம்பூரில் சிஎம் ஆனதுக்கப்புறம் முதல் தொகுதி விசிட்டில் பெர்மனண்ட் ஆஃபீஸு ப்ளஸ் ஆப்பு ப்ளஸ் அங்கே ஸ்டாஃப்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரியாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஏங்க சிஎம்மோட தொகுதிங்க. இப்போ வந்து சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ சொன்ன மாதிரி குளத்துலேயே தெரிஞ்சுட்டு இருப்பாப்புல, டீயும் பண்ணும் சாப்பிட்டுக்கிட்டு ஆயா கிட்ட வடை வாங்கி சாப்பிட்டுட்டு, ஸ்டாலின் நீ இங்கேயே இருக்கிற போ அப்படின்னு துரத்தி விட்டாங்க அப்படின்னு குளத்தூரில் சொன்ன மாதிரி, அந்த மாதிரி டீயும் பண்ணும் வடையை வாங்கி தின்னு இருக்க மாட்டாப்புல. நீ மூடியே இருக்குன்னு சொன்னேன், வந்து திறந்து வச்சுட்டு ஸ்டாஃபெல்லாம் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஆப்பையும் டெவலப் பண்ணி கையில் கொடுத்துட்டு ரைட் ஓகே இப்போ எப்போவுமே ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். தட் இஸ் ஹவு ஆர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையுமே. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வார்த்தையால் இல்லை, அவர் வந்து செயல் அப்படி தான் அவர் காமிக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தொகுதி எம்எல்ஏவாக தன் ஃப்ளாக்ஷிப் டியூட்டியை வந்து இப்படி வந்து ஒரு டெக்னாலஜியோட செட்டப் பண்ணுறது மற்ற 233 தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் ஒரு மாடல். ஸோ இந்த ஸ்டாண்டர்டை எல்லா தொகுதியிலையும் எதிர்பார்க்கலாம். இதோட அவனுக்கு பயங்கரமாக யோசிப்பாங்க மற்றவங்களாம். தலைவர் இப்படி பண்ணிட்டாரு, நம்ம அதோட வேறு லெவலாக பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எப்படி வந்து ஈஸியாக வந்து அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர்றது, மக்கள் எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் கையிலேயே எல்லாமே பண்ணுற மாதிரி தே ஆர் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன். லெட் அஸ் வாட்ச் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. சார், அடுத்தபடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தேசிய அரசியல் பக்கம் போகிறாரா? அவர் அப்படி போனார்னா அதுக்கான பலன் என்னவா இருக்கும் சார்? சந்தோஷ் வந்து விளைவுகள் வந்து சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு விளைவு நடந்தது. அந்த விளைவில் வந்து ஒருத்தர் குளத்தூர் பக்கமே போக முடியல, சட்டசபைக்குள்ளேயே வர முடியல, அது ஒரு விளைவு. அந்த மாதிரி இப்போ கேள்வி ரொம்ப பெரிய கேள்வி. ஆக்சுவலாக இதில் வந்து கன்ஃபார்ம் ஃபேக்ட்ஸ் என்ன, இதில் வந்து ஊகங்கள் என்னன்னு நம்ம பிரித்து பேசுவோம். சரியா? ஏன்னா கன்ஃபார்மாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திருமாவளவன் வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில் வந்து தாவேகாவும் இருக்கணும் அப்படின்னு பகிரங்கமாக ப்ரொபோசல் வந்து வச்சுருக்காரு. ஸோ அதாவது ஒரு தேசிய கூட்டணி மேடையில் வந்து பார்த்திங்கன்னா தாவேகாவுக்கும் ஒரு நாற்காலி போல ஒரு கூட்டணி கட்சியே அழைப்பு விடுது. இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, கடந்த ஒரு வாரத்தில் சிஎம் செயல்பாடே தேசிய மட்டத்தில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பிரதமருக்கு மேகதாது கடிதமாக இருக்கட்டும், டெல்லி மாணவருடைய போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கட்டும், நீட்டை மாநில பட்டியலில் வந்து சேர்க்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கட்டும், ஆகஸ்ட் 3 கர்நாடகா சிஎம்மோட சந்திப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் தேசிய அரங்கில் ஆடுற ஒரு ஆட்டம் தான், ஒரு ஸ்லோ மூமெண்ட்டு. இப்போது இந்த ஊகப்பகுதி ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, விஜய் வந்து தேசிய கட்சி தொடங்குவாரா, வேறு மாநிலங்களில் வந்து போட்டியிடுவாராங்கிறதுக்கு எந்த அறிவிப்பும் வந்து இல்லை. அது வந்து ஒரு யூகம். சரியா? அதை நாம் வந்து இப்போ சொல்ல முடியாது. ஆனால் எதற்கு என்ன பலங்கிற கேள்விக்கு ஒரு ப்ராக்டிக்கல் பதில் இருக்குது. தமிழ்நாட்டோட பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீட்டு, மேகதாது, கல்வி உரிமை, நிதி பங்கீடு, அதுக்கப்புறம் டெல்லியில் தான் வந்து இது எல்லாமே வந்து முடிவாகிற இடம். சந்தோஷம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, சில நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஓகேவா? ஸோ மாநிலத்தில் 107 சீட்டு வாங்கினாலும் டெல்லியில் வந்து குரல் இல்லைன்னா அந்த ஃபைல் வந்து ஒரு இன்ச்சு கூட நவராது. பிஜேபி இஸ் த ரூலிங் பார்ட்டி, உங்களுக்கு தெரியும். அதனால் 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான் தாவேகாவோட அடுத்த ஒரு பெரிய களம். அங்கே வந்து நல்ல எண்ணிக்கையில் எம்பிக்கள் வந்தால், ராஜ்யசபா பலம் வந்தால், தமிழ்நாட்டு கோரிக்கைகளுக்கு டெல்லியில் வந்து பார்கெனிங் பவர் கிடைக்கும். 40க்கு 40 கன்ஃபார்ம், அது எந்த மாற்றமும் கிடையாது. அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். சுருக்கமாக சொன்னால், இப்போ விஜய் வந்து தேசிய அரசியலுக்கு போகலை, தமிழ்நாட்டுக்காக தேசிய மேடையை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் மாதிரி கேரளா வெற்றி கழகம், கர்நாடகா வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பித்து அங்கே ஒரு ரெப்ரஸன்டேட்டிவை போட்டு தேசிய கட்சியை ஆரம்பித்து எங்கள் தேசிய தலைவர் வந்து விஜய், தமிழ்நாட்டின் தலைவர் இவர்,
கர்நாடக தலைவர் இவரெல்லாம் வந்து இப்போ நான் உட்காந்து ஒரு ஹைப்புக்காக ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுவாங்க, கேட்கும் போதே இனிப்பா இருக்கே அப்படின்னு, ஆஹா கேட்கும் போதே பயங்கரமாக இருக்கே. பட் அதெல்லாம் வந்து இப்போ ஜோசியம் பார்க்குற மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம அண்ணன் ரங்கராஜ் பாண்டே வந்து பரவாயில்லங்க என்னை 10 சீட்டு பாண்டேன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி மீம் மெட்டீரியல் மாதிரி போட்டு தொலைச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்ல வேணாம். பட் சொல்ல முடியாது, அரசியலில் எது வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் ஆகலாம். பட் ஒரு பெரிய லீடராக வந்து விஜய் சார் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அடங்காமல் இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போவே ஒரு அப்படி தான் என்ன வேணால் நடக்கலாம். இப்போதைக்கு அவ்வளோ தான் சொல்ல முடியும். அண்ட் நம்ம நிறைய மீம்ஸ் பார்க்குறோம்ல. இந்த பக்கம் யோகி அவர் வைக்கிறாங்க, இஸ் அ வெரி குட் லீடர் உண்மையாகவே. இந்த பக்கம் நம்ம ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு ஜோசப் விஜய் சாரோட ஃபோட்டோ வைக்கிறாங்க. நிறைய பேர் தளபதி அப்படின்றான், இப்போவே தளபதி அப்படின்றான். அங்கே நார்த் சைடில் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது மேபி ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அவ்வளோதான், இப்போதைக்கு இவ்வளோ தான் சார். அடுத்தபடியாக அதிமுகலேருந்து ஜூன் மாதம் நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க, நிறைய பேர் ஆள் கூட்டிகிட்டு வந்து சேர்ந்தாங்க. ஸோ இப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ரோல், முக்கியமான ரோல் தருவாங்களா என்ன, அவங்கள வச்சு எப்படிலாம் வந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க? இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அங்கேருந்து வந்தவங்களுக்குலாம் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து வந்தவங்களாம் ஒரு ஆரோக்கியமான நல்ல கட்சியில் இருக்காங்க. அவங்களாம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருடைய ஒரு பாதுகாப்பில் இருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு மாற்றத்துக்கான ஒரு கட்சி, மக்களுக்கான கட்சியில் வந்து அங்கீகரிக்கப்பட்டு ஒரு உறுப்பினராக இருந்தாலே அது ஒரு பெரிய அந்தஸ்து தான் என்னை பொறுத்த அளவுக்கு. சரிங்களா? இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க, அதுதான் அவங்களோட ரெகக்னைசேஷன். ஃபஸ்ட்டு அதை நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் கூட நம்ம இதை அப்படியே சொல்லி முடிக்க முடியாது, ஏன்னா அது பெரிய விஷயம். நீங்கள் கேட்குற கேள்வி. முதல் அலை வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், NR சிவபதி, கடம்பூர் ராஜா, உடுமலை ராதாகிருஷ்ணன், அப்புறம் 4 பேரும் வந்து பார்த்தா பனையூர் தலைமை அலுவலகத்தில் வந்தாங்க. அப்புறம் பொதுச்செயலாளர் அமைச்சர் ஆனந்த் முறையில் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் MLAக்கள் இந்த பாப்பிரெட்டிப்பட்டி கோவிந்தசாமி, சங்ககிரி சுந்தர்ராஜ், அப்புறம் வீரபாண்டி, ராஜமுத்து, அப்புறம் அந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் மோகன்ராஜ், அப்புறம் இந்த கலசப்பாக்கம் பன்னீர்செல்வம், இந்த சிவகாசி ராஜவர்மன், ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனையூரில் இணைப்பு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட முன்னாள், இது எத்தனை பேர் தெரியும் தெரில, 16க்கும் மேற்பட்ட முன்னாள் MLA அமைச்சர்கள் இதுவரையும் வந்திருக்காங்க ஓவராலாக. ஸோ தேசிய ஊடகங்களே டிவிகே இஸ் த நியூ AIADMKன்னு தலைப்பு போட்ட அளவுக்கு இது பெரிய நகர்வாக இருந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிகே எதை கூட கம்பேர் பண்ண வேணாம், டிவிகேவாக இருக்கட்டும். சரிங்களா? அது நம்ம AIADMK மேலே ஒரு மிகுந்த மரியாதை இருக்குது, அந்த கட்சி மேலே, அந்த சின்னத்து மேலே. எனக்கு எப்போவுமே பிடிச்ச ஒரு கட்சி, பிடிச்ச சின்னம். அதுக்கு காரணம் வந்து மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஓகேவா? இது எங்கேயுமே நான் விட்டு கொடுத்ததும் கிடையாது, விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அது ஓகே. இப்போ உங்கள் கேள்வி, அவங்களுக்கு என்ன ரோல்? நேர்மையான பதில், இதுவரை அவங்க யாருக்கும் பெரிய பதவி அறிவிப்பு வரல. இது மாதிரி நான் சொல்லிட்டேன் என்ன ரோலுன்னு சொல்லிட்டு. அந்த அப்டேட் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் உண்மையாகவே எனக்கும் இருக்குது. இதை தான் நான் 2 விதமாக பார்க்குறேன். நல்ல பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, வந்த உடனே பதவி கொடுத்தா பதவிக்காக தான் வந்தாங்கிற ஒரு பேச்சு வந்துடும். சரியா? இப்போ கட்சி அவங்கள சாதாரண உறுப்பினராக வச்சு வேலையை பார்த்து, ஒழுக்கத்தை பார்த்து, அப்புறம் தான் பொறுப்பு தரணும் ஒரு ஃபில்டர் வச்சுக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அதனால தான். ஸோ வீராசாமி விவகாரத்துலேயே நம்ம பார்த்தோம், கட்சிக்காரர் தப்பு பண்ணால் நீக்கம் வரைக்கும் போய் அரசுலாம் கூட பண்ணி ஜெயிலுக்கு அமைச்சிட்றாங்க. ஸோ அப்போ அந்த டிசிப்ளின், அந்த அளவுகோல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ 30-40 வருஷமாக அதிமுக மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசினவங்க, அதிமுகவில் மேலே பேச்சு பேசினவங்க இப்போ வந்து பனையூரில் வந்து குவைட்டாக வரிசையில் வந்து நிற்கிறாங்க. பழைய கட்சியில் அவங்க போட்ட கூட்டமே இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வருமா நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பழைய கட்சியில் வந்து அவங்க இருந்தப்போ என்னென்ன பேசினாங்கிறது கூட அவங்க ஞாபகமே இருக்காத அளவுக்கு இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, நம்ம தாவேக்கா. அது வேறு, இது வேறு. ஸோ ஆனால் ஒரு வாட்ச் பாயிண்ட்டு இருக்குது, நம்ம குறி வச்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இவங்களோட மாவட்ட செல்வாக்கை கட்சி எப்படி பயன்படுத்துது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இதுக்குள்ளே முக்கியம். ஸோ யாருக்கு என்ன பொறுப்பு தராங்க, அது வந்து ரொம்ப முக்கியமான கதை. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து கம்ப்ளீட்டாக வேறு. சரியா? அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். கட்டமைப்புன்னு சொல்கிறது தான் CM ஆகிட்டாங்க, அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. பட் உள்ளாட்சி தேர்தல் இவங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ அது வந்ததும் இதே மாதிரியில் நம்ம பேசுவோம், என்னென்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட். சந்தோஷ். அதாவது இப்போது அரசியல்னு பொறுத்த அளவுக்கு ஆதரவும் இருக்கும், விமர்சனமும் இருக்கும்.
சரிங்களா? அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு கருத்தை முன் வச்சாலும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, அதுக்கு ஆதாரம் இருக்கா, ஃபேக்ட்ஸ் இருக்கா, எப்படி சொல்கிறீங்க, யூகிக்காதீங்க, உங்களுக்கு தோன்றதை பேசாதீங்க அப்படின்னு கேட்குற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விமர்சனங்களும் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பேட்டர்ன் எப்பவுமே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலையுமே ஜனநாயகம் எப்பவுமே பத்திரமா இருக்கும். இதுலேயும் ஜனநாயகம் தான். ஸோ ஜனநாயகம் அந்த நோட்டோட நம்ம முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ரைட் சார், பல்வேறு விஷயங்கள் நம்மளோட நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க சார். இன்னொரு எபிசோட நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சந்தோஷ். தேங்க்யூ. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.